வணக்கம் மக்களே. நீங்கள் கொடுத்து வரும் தொடர் ஆதரவுக்கும் தொடர்ந்து நமது சேனலை பார்த்து இதை பகிர்ந்து கொண்டு உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி. நம்முடைய சேனலோட நோக்கம் தமிழ் மக்கள் இடையே, இளைஞர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இது நான் இந்த யூடியூப் சேனல் நடத்துறது லாபத்தின் நோக்கத்தில் நடத்துறது கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு, ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி, அரசியல் சம்பவத்துக்கு பின்னாடி உள்ள விழிப்புணர்வை கொண்டு வரணும் தான். அதாவது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை வெளிக்கொண்டு வரணும். அதனால் நீங்களும் நம்முடைய ஃபாலோயர்ஸு, இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோலாம் பார்க்குறவங்க, நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நீங்கள் அதாவது உங்களுடைய முகத்தை கூட காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் செய்கிறது மாதிரியே கூட நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருந்தாலும் சரி, அதை தெரிவிங்கள். இந்த மாதிரி எல்லோரும் பேசினாதான் சமூகத்தில் ஒரு ஒரு வகையான மாற்றம் ஏற்படும். சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்மகிட்ட போகணும். குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வு கட்டாயம் பெறணும். எல்லோரும் அரசியல் பேசணும் அப்படிங்கிறதா நோக்கம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். இது நான் லாப நோக்கத்துக்காக சொல்லவில்லை. இப்போ வெளியிலே நான் பேசல, நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அப்படின்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் அதை ஒரு கண்ணியமான ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், மேற்கொண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பதிவுகளாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதவங்க தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு என்னுடைய இதில் கருத்துக்கள், மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய நோக்கம் தெளிவான அரசியல் உருவாக்குறது, சமூகத்தில் தமிழ்நாட்டை மாற்றுப்பாதையில் கொண்டு வருது. அட்லீஸ்ட் நம்முடைய காலத்துலேயாவது நாம் புலம்பிக்கிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மாற்றி கொண்டு வரதான் நம்முடைய நோக்கம். சரி, இந்த வீடியோவில் என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னா, தமிழ் திரையுலகில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முக்கிய வளரும் நடிகர்கள் மரணம்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் மனோபாலாங்கிற ஒரு நடிகர், அதேமாதிரி மாரிமுத்துன்னு ஒரு நடிகர், குணச்சித்திர நடிகர், இயல்பாக நடிக்கக்கூடியவர், ரொம்ப அதிகமாகவும் நடிக்காமல், ரொம்பவும் இது இல்லாமல் இயல்பாக நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நடித்தா எப்படி இருக்கும், நம்ம எதிர்த்து விட்ட அங்கிள், நம்மளுடைய சித்தப்பா மாமாக்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடித்தவர் தான் மாரிமுத்து. அவருடைய மரணம். இந்த மாதிரி தொடர்ந்து மரணங்கள் இருக்கல. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர், நகைச்சுவை நடிகர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். ஏன் அப்படின்னா நகைச்சுவையினாலே அடுத்த ஆளை அடிக்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, தள்ளி விடுறது, உதைக்கிறது, அந்த மாதிரி கவுண்டமணி காலத்திலேருந்து வடிவேலு மாதிரி காலத்தில் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு, தன்னைத்தானே மட்டம் தட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு கடந்து நகைச்சுவையினால யதார்த்தமாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யாரையும் காயப்படுத்தாமல் நகைச்சுவை உருவாக்கி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னா அவர் ரோபோ சங்கர் தான். குறிப்பாக அவருடைய வேலனா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற அந்த படத்தோட காமெடி அவர் ஒரு அந்த படத்தோட ஹீரோவே அவர் தான் சொல்லலாம். மிக சிறப்பாக அருமையாக நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்குமே மீம்ஸ் கண்டென்ட்டு, காலகாத்தால அப்படிங்கிற அந்த டைலாக்கு நல்ல அருமையாக அந்த இயக்குனர் எழில் அவர் சிறப்பாக பயன்படுத்திப்பார். அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை நடிகர். இவர் எந்த விதமான சினிமானாலே ஒரு பின்புலம் இருக்குங்கிற காலத்தில் தன்னுடைய முழுவதும் திறமையினால் மேலே வந்தவர் யாருன்னா அவர் ரோபோ சங்கர் தான். இவர் மதுரையை சேர்ந்தவர். சென்னையில் அவர் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சினிமாங்கிறதுக்காக அதாவது கோயில்களெல்லாம் இந்த மேடைகளில் இந்த மாதிரி காமெடி சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நடிச்சுக்கிருந்தவர். திடீர்னு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கப்போவது யாருன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறினவர் தான் ரோபோ சங்கர். அதுக்கப்புறம் சினிமாக்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. கடைசியில் ஒரு ஹீரோ வரைக்கும் நான் சொன்ன சில திரு தீபாவளி, மாரி போன்ற பல படங்களில் ஒரு தன்னுடைய நகைச்சுவை காரிச்சு முத்திரை பதிச்சிருப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நடிகருடைய மரணங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்க சொல்லக்கூடியது மது தான் அப்படிங்கிறது. ஏன்னா சினி ஃபீல்டில் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். புகழ், பணம், அதாவது மது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நிறைய பேர் சினி ஃபீல்டுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்கு, புகழ், வெளிச்சம் அது அப்படிங்கிறதுக்கு போராடுறது. அந்த வகையில் ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட இவருடைய அடையாளமே ஒரு காலத்தில் நல்ல பல்கியாக இருந்தவர் தான். அவருடைய அடையாளமே இருந்துச்சு. இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரோபோ சங்கர் எங்கே அப்படின்னு சொல்லி 2-3 வருஷம் காணாமல் போயிருந்தார். அப்போ அது காரணம் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் மீடியா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் ஒல்லியாக, இவர் தான் ரோபோ சங்கருடைய தம்பி மாதிரி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ கேட்கல 108 கிலோ இருந்த ரோபோ சங்கர் வந்து 64 கிலோ பாதிக்கு பாதி எடையை குறைச்சதா சொல்லி சொன்னாங்க. அப்போ அது காரணம் வந்து அவர் வந்து உடலை வந்து குறைச்சேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து, ஆனால் அவர் மருத்துவ ரீதியாக பல காரணங்களாக சொல்லப்படுது. குறிப்பாக அவர் வந்து கல்லீரல், லிவர், கணையம், பேன்கிரியாஸில் வந்து சில இது ஏற்பட்டதுனால, பாதிப்பு ஏற்பட்டதுனால அவர் வந்து உடல் குறைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நிலையில் நேத்திக்கு வந்து அவர் வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கையில் மயங்கி விழுந்தார், நீர்ச்சத்து குறைவாக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது தான், சாராயம். அதாவது இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு மிருகமும், விலங்கும், எந்த ஒரு உயிரினமும், எந்த ஒரு அனிமலும், எந்த ஒரு கிரியேச்சரும் மது அப்படிங்கிற அந்த சாராயத்தை குடிக்கிறதே கிடையாது, மனிதனை தவிர. மனிதன் வந்து பல இதில் வந்து எல்லா விலங்குகளை காட்டிலையும் மனிதன் உருவான காலத்தில் இருந்த விலங்குகள்லாம் இன்றைக்கி கிடையாது. மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த விலங்குகள்லாம் கூட இன்னும் இது அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் வந்து மிக பழமையான பூச்சி விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வந்து கரப்பான் பூச்சி தான் வச்சுக்கோங்க. ஆனால் மனிதன் மட்டும்தான் கல்வியிலையும் நாகரிகத்திலையும் வளர்ச்சி அடைந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தான் வந்து இந்த மது அல்லது சாராயம். அதாவது நமது உடம்புக்கு தேவையே இல்லாத 1% கூட, ஒரு சொட்டு கூட தேவையில்லாத ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த மது தான், சாராயம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சாராயத்தை தினந்தோறும் குடித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சாராயம் தான் வந்து இன்றைக்கி ஒரு ரோபோ சங்கருடைய மரணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பத்திரிகை செய்திகள் இது எல்லாமே. அதனால தான் அவருக்கு வந்து ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை வந்தது அப்படிங்கிற மாதிரி கூட, கல்லீரல், கணையம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் இந்த சாராயத்தை விட்டு உரிவோம். அரசியல்வாதிகளுக்கும் இந்த அரசை நடத்துறதுக்கும் முக்கியமானது இந்த சாராயம் தான். அதாவது மக்கள் மீது அக்கறை கொண்ட எந்த ஒரு அரசும் வந்து மக்களை குடிச்சிட்டு சாகடிக்கணும் விடாது. ஆனால் இந்த திமுக அரசு, அதிமுக அரசு, இந்த திராவிட கட்சிகள் இவங்களுடைய முக்கியமான பிரதானமே வந்து சாராயம் தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 சாராய ஆலைகள் இருக்குது. அந்த 12 சாராய ஆலைகளில் 8க்கு மேற்பட்ட சாராய ஆலைகள் திமுகவோட உடன்பிறப்புகள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஈடி ரைடு இதெல்லாம் வந்து போகிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாராய கடை தான். அந்த 4 சாராய கடை தான் வந்து திமுகவோட முக்கியமான பிரதிநிதிகள் நடத்தக்கூடிய சாராய கடை. அதாவது இவர்கள் வந்து இந்த சாராய கடையிலிருந்து, சாராய ஆலைகளிலிருந்து தான் வந்து என்ன செய்வாங்க, சாராயத்தை கொள்முதல் பண்ணுவாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து கரூரில் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய மாநாடை வந்து செந்தில் பாலாஜி நடத்தினார். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த 20 ரூபா 30 ரூபா தான். அதனால் இந்த சாராயத்தை வந்து அரசாங்கம் மூடவே மூடாது. எவ்வளோ பேர், எவ்வளோ மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சா கூட கடைசியில் ஒருத்தன் உயிரோடு இருந்தால் அவனையும் இந்த சாராயத்தை குடிச்சு தான் சாகடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். அதனால் இந்த சாராயத்தை தூக்கி எறிவோம். இந்த மதுவை வந்து தயவுசெய்து குடிக்காதீர்கள். இது நான் வந்து பல முறை சொல்லிட்டேன். இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியம் இருக்குது, எனக்கு வந்து இதுதான் எய்மு. அது வந்து சமுதாய அதை லட்சியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தனிப்பட்ட லட்சியமாக இருந்தாலும் சரி, அதை அடையணும் அப்படின்னா முதல்ல கெட்ட பழக்கங்கள் வந்து விடுபட்டால் தான் நம்முடைய லட்சியத்தை, இலக்கையை அடைய முடியும். அது என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் லட்சியம், அதாவது ஒரு வேலை வாங்குறது, உங்களுக்கு வீடு கட்டுறது, அல்லது உங்களுடைய அண்ணன் அல்லது தங்கச்சி அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறது, அல்லது எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி, அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு முதல்ல வந்து உங்கள்கிட்ட சுய ஒழுக்கம் தேவை. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த சாராயம், சிகரெட்டு போன்ற கெட்ட பழக்கங்களை வைத்துக்கொள்ளவே கூடாது. இன்றைக்கி வந்து ரோபோ சங்கர் இவரெல்லாம் இழந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சாராயம் தான் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மதுவை தூக்கி எறிவோம். அதே மாதிரி சாராயம் குடிக்காமல் எந்த விதமான ஒழுங்கோடு இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நாம் வந்து தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். அதில் யோகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, தமிழர்கள் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு கலை. இதுவும் பதஞ்சலி முனிவர், அவர் வந்து ஒரு சித்தர், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ராமேஸ்வரத்தில் தான் தன்னோட யோகக்கலை வந்து அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யோகக்கலையை ஆரியம் வந்து பின்னாடி எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பதஞ்சலி முனிவர் வந்து அவங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு சித்தர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு கலை எதுனா அந்த யோகக்கலை. யோகா செய்யுங்க. தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சிங்கன்னா கூட போதும். எந்த விதமான வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக வளரலாம். தொடர்ந்து பேசுவோம். தயவுசெய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல், இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.